ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் விஜய். இன்று தளபதி அவர்கள் மேற்கு மண்டல பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வர்றாரு. இன்னைக்கு கோயம்புத்தூர் ஃபுல்லா திருவிழா போல தீபாவளிக்கு எப்படி கொண்டாடுவாங்க அந்த மாதிரி கோயம்புத்தூர் மக்கள் எல்லாமே கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு தளபதி அவர்களுக்கு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா வழிநடுவில் ஏர்போர்ட்ல இருந்து சித்ரா வரையும் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கூட்டம் தான். எல்லாம் தளபதி எப்போ வர்றாரு பாக்குறதுக்கு 7 மணிலிருந்து நின்று இருக்கிறாங்க. தளபதி அவர்கள் வந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படும். கோயம்புத்தூர்ல மேற்கு மண்டல பூத் கமிட்டி மாநாட்டிற்கு தளபதி அவர்கள் வரைக்கு முன்னிட்டு திருவிழா போல கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லா ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. நல்லா சூப்பரா இருக்குதுங்க. எல்லாரும் மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா நல்லா எழுச்சியா இருக்குது. எல்லாரும் ஒரு மாற்றம் வராதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது தளபதி அவர்கள் வந்திருக்கிறாரு. தளபதி அவர்கள் ஒரு ஃபீல்டு சினிமா ஃபீல்டு விட்டுட்டு இன்னைக்கு பொதுமக்களுக்காக சேவை செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும். அது பொதுமக்கள் பண்ணுவாங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்கன்னு நாங்கள் நம்புறோம். தளபதி பார்க்கலீங்களா? இப்ப பரந்தூருக்கு வந்தாரு. இப்ப எத்தனை போராட்டத்தில் கலந்துருக்கிறாரு. இன்னைக்கு வர்றாரு. இன்னைக்கு ஃபுல்லா எல்லா மக்கள்லாம் சந்திக்கிறாருங்க. இன்னைக்கு 1 வருஷம் பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லா தளபதி எல்லா பக்கம் எந்த ஒரு சின்ன கிராமம் இருந்தாலும் தளபதி அவர்கள் கால் தடம் படும். அந்த அளவுக்கு இருக்கும் சார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு மக்கள் நிக்கிறாங்கன்னு பாக்குறீங்க. இதே ஒரு எழுச்சி இல்லைங்களா? எவ்வளவு ஒரு எழுச்சியா இருக்க பொதுமக்கள் இப்படி காலைல 7 மணில தான் நிக்கிறாங்கன்னா அப்பவே தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது ஒரு மாற்றம், அரசியல் மாற்றம் கண்டிப்பா தமிழ்நாட்டில் உருவாகும். தளபதி அவர்கள் தலைமையில ஆட்சி 2026 ஆட்சி அமையும்.